அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி. மனம் ஒரு மாயக்காரன்கிற என்னுடைய கட்டுரை நூலிலிருந்து இரண்டாவது கட்டுரை. தலைப்பு நேர்த்திக் கடனா நன்றி கடனா. சின்ன வயசுலேருந்தே நமக்குள்ள ஊறி போயிருக்கிற விஷயங்களில் ஒன்று தான் இந்த சாமிக்கு நேர்ந்துக்கிறது. கண்ணு வலி, கால் வலி, வயிற்று வலி, காய்ச்சல், தலைவலின்னு இன்னதுன்னு இல்லாமல் உடம்புக்கு என்ன குறை வந்தாலும் டாக்டர்கிட்ட போகிறோமோ இல்லையோ டான்னு சாமிக்கு ₹1 நேர்ந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு சாமி முன்னாடி வச்சுருவாங்க. இன்றைக்கும் அந்த வழக்கம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. பொதுவாக நம்ம பலவீனமாக இருக்கிற சமயத்தில் நமக்கு மேலே ஏதோ ஒரு மேலான சக்தி இருந்து நம்மளை காப்பாற்றுறதா நினைக்கிறது இயல்பு தான். அந்த எண்ணம் நமக்குள் நேர்மறையான அதிர்வுகளை ஏற்படுத்தும். அதுவே உடம்புக்கு வலுவினை தந்து விரைவில் இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம திரும்பவும் வைக்கும். இந்த நேர்த்திக்கடன் வழக்கம் ஏதோ இக்கட்டான சூழல் வரும்போதும் கூட நிறைய செய்வோம். நேர்த்திக்கடன்னா என்ன? எனக்கு இந்த கஷ்டம் சரியாயிருச்சுன்னா உன் கோயிலுக்கு வரேன், மாவிளக்கு எடுக்கிறேன், மொட்டை போடுறேன், இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. அடிப்படையில் சாமிக்கிட்ட போடுற டீலிங் தான் இது. எனக்கு இது செய், அது செய், அப்படி செஞ்சால் நான் உனக்கு இதை செய்கிறேன், அதை செய்கிறேன்னு ஒப்பந்தம் பண்ணுறது தான் இது. இதில் கொடுமை என்னென்னா, நிறைய நேரங்களில் எந்த கோயிலுக்கு எப்போ வரோன்னு சொன்னோம், எந்தெந்த கோயிலுக்கெலாம் நேர்ந்தோம், என்னென்ன செய்கிறதா சொன்னோம், இதெல்லாம் வருஷக்கணக்கில் செய்யாமலே விட்டுட்டா பல நேரங்களில் மறக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஏதாச்சும் ஒன்று நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாமல் தவறாக நடக்கும்போது ஒருவேளை கோயில் விஷயம் செய்யாமல் விட்டதால் சாமி குத்தமாக இருக்கும்னு டென்ஷன் ஆக வேண்டியது தான். எனக்கு என்ன சந்தேகம்னா, எந்த சாமி நம்மக்கிட்ட ஒப்பந்தம் பண்ண சொல்லுச்சு? முதல்ல எனக்கு நீ இதை செஞ்சால் நான் உனக்கு அதை செய்வேன்னு வியாபார ரீதியில் செய்கிற ஒப்பந்தம் மாதிரி இந்த அணுகுமுறையே தவறால இருக்குது. நமக்கான கடமையை ஒழுங்காக செஞ்சாலே பலன் தன்னால் கிடைக்கும். நமக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு படைச்ச கடவுளுக்கு தெரியாதா? முதல்ல நேர்ந்துக்கவும் வேணாம், அப்புறம் அதை செய்யலைன்னு நொந்துக்கவும் வேணாம். அதுக்கு பேசாமல் நம்ம மனசில் நினச்ச ஒரு காரியம் நல்ல முறையில் நடந்துச்சுன்னா அதுக்கு நன்றி கடனாக கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இதில் இன்னொரு காமெடி வேறங்க. அவனவனுக்கு தான் போட்ட ஒப்பந்தமே, அதாவது தான் ஏந்துக்கிட்டதே நினைவில் இருக்கிறது கஷ்டம். இதில் நட்புகள் கொடுக்குற அன்பு தொல்லைக்கு எல்லையே இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருப்போம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் எப்போ கவலைப்பட்டேன்? நான் உங்களுக்காக மாங்காடு மாரியம்மன் கிட்ட வேண்டியிருக்கேன், வடபழனி முருகன் கிட்ட வேண்டியிருக்கேன், சொல்லவே இல்லை. அடுத்த முறை இந்தியா போகும்போது மறக்காமல் போயிட்டு வந்துருங்க. போகிற போக்கில் அள்ளி விட்டு போயிடுவாங்க. இது என்ன நேர்த்திக்கடனா நேயர் விருப்பமா? என்ன கொடுமை சார் இது. இன்னும் சில பேர் ஒருபடி மேலே போய் உங்களுக்காக நான் கோயிலில் வேண்டியிருக்கேன், நீங்கள் மறக்காமல் இந்த நாளில் போய் பூஜை பண்ணிட்டு வந்துடுங்க, செய்யாமல் விடுறது நல்லது இல்லைன்னு வேற பொருளையை கிளப்பிட்டு போவாங்க. நான் எப்போ சொன்னேன் எனக்கு நேர்ந்துக்கங்கன்னு? ஏன் இப்படி? அக்கறை இருக்கலாங்க. அதுக்காக எதிராளிக்கு முடியுமா முடியாதான்னு கூட யோசிக்காமல் அவங்களா ஒரு முடிவு எடுத்து நேர்ந்துக்கிட்டு அதை நம்ம மேலே திணிக்கிறது கொஞ்சம் அபத்தமாக தாங்க இருக்குது. மொத்தத்தில் சாமிக்கிட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் உன் சன்னிதானம் வரேன்னு இப்போவே வேண்டிக்கிட்டு சாமியையும் குழப்பி நாமும் குழம்புறதுக்கு ஒரு வருஷம் கழித்து முடிஞ்சா போயிட்டே வந்துடுங்களேன். அடுத்த கட்டுரையில் சந்திப்போம்.